Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல jilebi fish fry எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் பதிலாக நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கலருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி இப்போ ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட செய்யலாம். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கெட்டியாக தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லா பேஸ்ட்டையும் எல்லா ஃபிஷ்லேயும் நம்ம இப்போ சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இதில் நீங்கள் வேணால் தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி இது பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஃபிஷ்ஷில் தண்ணி விடும். ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வானலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன் வேகுது. மீன் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே மீன் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு 2 ஃபிஷ் போட்டு வேக வைக்கிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் இதே போல் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.